தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இப்போ வந்திருக்க தீர்ப்பு ஓகே தான், ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கிறது ஃபைன் தான். பட் இன்னும் இது வந்து ஒரு பயத்தை உண்டாக்கணும். ஆக்சுவலி என்ன கேட்டால் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எல்லாமே தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். தப்பு பண்ணுற இடத்த துடிக்க ஆயுள் தண்டனை தான் கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா திருப்பி யாரும் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஆயுள் தண்டனை கம்மி தான், பட் அட்லீஸ்ட் அதாவது இவ்வளோ ஏர்லியாக பண்ணாங்களேன்றது வந்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததுங்கிறது அது வர இருக்கக்கூடிய விஷயம். யார் அந்த சாரை காப்பாற்றுறதுக்கோசம் இந்த தீர்ப்பா இல்லை ஒரு தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல குற்றவாளியான ஞானசேகரனுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஸோ மக்கள் இந்த தீர்ப்பு வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு போவாங்க. மேடம், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, உங்களுடைய பார்வை என்ன? ஸோ லாஸ் எல்லாமே நம்பி தான் கேர்ள்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அப்போவே அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். கேர்ள்ஸ் சேஃப்டியை இன்னும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் என்ன இருந்தாலுமே வந்து எல்லாத்துக்கும் கேர்ள்ஸே ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ கேர்ள்ஸை ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் உங்களுக்கு இருக்குன்னா சேஃப்டி மெஷர்ஸை பார்க்குறதும் கவர்மெண்ட்டோட ஒர்க் தான். ஸோ அதுக்கு இப்போ வந்திருக்க தீர்ப்பு ஓகே தான், ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கிறது ஃபைன் தான். பட் இன்னும் இது வந்து ஒரு பயத்தை உண்டாக்கணும். இதுக்கப்புறம் திருப்பி வந்து யாரும் தப்பு பண்ணவே யோசிக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் லா எல்லாமே சிவியர் ஆக்ஷன் எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலி என்ன கேட்டால் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எல்லாமே தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் எல்லாமே தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஏன்னா ஆயுள் தண்டனைங்கிறது அப்புறம் ஆயுள் தண்டனை முடிஞ்சோடனே அவங்க வெளியே வந்துடுவாங்க. தூக்கு தண்டனை தான் அதுக்கு ஒரு கரெக்டான முடிவாக இருக்கும். அடுத்து பயம் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணால் தூக்கில் போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ பொண்ணுங்கன்னா அதான் பெற்றவங்களே தாயாக நினைக்கணும். நினைக்காத தப்பு செய்கிறவங்கள தப்பு பண்ணுற இடத்த சுத்தமாக துடிக்க கண்ணு எதிர்க்க வாட்ஸ்அப்பில் போட்டு அறுத்து நாசனம் பண்ணி அவனை ஒன்றும் இல்லாத ஆக்கினா திருப்பி அவன் தப்பு பண்ண மாட்டானுங்க. ஆயுள் தண்டனை அந்த அனுபவிச்சுட்டு போயிடலாம், அங்கே போய் லைஃப்லாம் சாப்பிடலான்னு அது ஒரு மைண்டாக எடுத்துக்கிறானுங்க. அடுத்து தப்பு செய்கிற வந்து குடிக்காத தப்பு செய்யல, போதை பொருளுக்கு அடிமையாக ஆகி தப்பு செய்கிறானுங்க முக்கால்வாசி. அது ஒரு பக்கம், அதையும் தீவிரமாக எதுவுமே முயற்சி பண்ணுற மாரி பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. இருந்தாலும் தப்பே பண்ணாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடாது, தூக்கு தண்டனையும் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அவனுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, உங்களுடைய பார்வை என்னன்னா? என்னோட பார்வையில் போனால் கண்டிப்பாக அது கொடுக்க வேண்டிய விஷயம் தான். ஆயுள் தண்டனை தான் கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா திருப்பி யாரும் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து பொண்ணுங்களை வெளியில் அனுப்புறதுனா பலபடி யோசிப்பாங்கல்ல. யாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்கும்போது பசங்க படிக்க போகிறாங்களா, உண்மையிலே படிச்சுட்டு வீட்டுக்கு ஒழுங்கான முறையெல்லாம் வராங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த திருந்துவாங்கன்றது ஒரு நம்பிக்கை. இதுக்கப்புறம் யாரும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் வந்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க நீதிமன்றம், தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு வந்து இது இந்த ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு இவ்வளவு சீக்கிரமா கொடுத்துருக்கீங்க, கரெக்ட், வரவேற்கத்தக்கது அல்ல. ஏன்னா இதோடைய தீர்ப்பு வந்து அந்த சார் அதை வந்து இது வரைக்கும் அவங்க சொல்லாம ஒரு இதே மாதிரி எல்லா வழக்குக்கும் ஒரு தீர்ப்பு கொடுத்துட முடியுமா? செந்தில் பாலாஜி இவ்வளவு இது பண்ணாரு, அவருக்கு அதே மாதிரி ஒரு விரைவான ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? இல்ல பொள்ளாச்சி பாலியல் அதுக்கு இவ்வளவு வருஷம் இழுத்து ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்க. யார் அந்த சாரை காப்பாத்துறதுக்கோசம் இந்த தீர்ப்பா இல்ல ஒரு ஏஜென்ட்டுக்கு தீர்ப்பா? ஏன்னா அந்த சார் வந்து யாருன்னே அவங்க சொல்லல இது வரைக்கும். நீங்க நினைக்கிறீங்களா யாரோ சார் இருக்காங்கன்னு? ஏங்க அது வந்து பத்திரிகை உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு வந்த ரிப்போர்ட்டு நாங்க வந்து அவங்க கிட்ட நேரடியா போய் பேச முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நீங்களே கேக்குறீங்க எல்லா பத்திரிகையிலயும் யார் அந்த சார்னு கேட்டாங்க. அப்ப அது உண்மையா இருக்குமா இருக்காதா? அப்படி இருக்கும்போது யார் அந்த சார்? மற்ற கட்சியிலயோ எல்லாத்துலயும் பாலியல் பலாத்காரம் நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு குயிக்கா தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களா? இதே இந்த 5 வருஷத்துல எத்தனையோ பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் வந்து இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களா? ஏன் தூக்குல ஏன் போட மாட்டீங்க? தூக்குல போடணுமா? ஆமா சார் பாலியல் பலாத்காரம் எல்லாமே சொல்றீங்க, ஏன் இது மாதிரி போட்டாதானே அந்த சாருக்கு கொஞ்சம் பயம் வரும், சாருக்கும் பயம் வரும். அப்பதானே இவங்களும் உண்மையை சொல்லுவாங்க.
இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருந்து ஏதோ ஒரு தப்பு பண்றேன் என் மேல ஒரு ஆக்ஷனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் வருது. உடனே டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ ஒரு ஏதோ திருட்டு வழக்குல ஒரு 4 மணி நேரத்துலயே ஒரு கேஸை கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் எல்லாமே ஒண்ணுதான், நல்ல போலீஸ் தான். ஆனா அதை ஹேண்டில் பண்ற விதம் அரசியல்வாதிகளுடைய அதுதான் தப்பு. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து அந்த குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, ஆயுள் தண்டனை கம்மி தான். பட் அட்லீஸ்ட் அதாவது இவ்வளோ ஏர்லியாக பண்ணாங்களேன்றது வந்து பெரிய விஷயம்தான். பட் நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண முடியாது என்ன நடந்தது என்ன அதெல்லாம். அட்லீஸ்ட் இதுவாவது பண்ணாங்களே இந்த கவர்மெண்ட்லன்ட்டு அது அட்லீஸ்ட் சந்தோஷப்படணும், அவ்வளோதான். அந்த தீர்ப்பு நான் வரவேற்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் வந்துட்டு அதுக்கு கரெக்டான யார் அது குற்றம் பண்ணாங்களோ அதை கிளியர் கட்டான ஒரு விசாரணை இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதை வச்சு இப்போது நிறைய பேர் அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷனு. ஏன்னா இப்போ இது வந்து இந்த ஆட்சியில் நடந்ததுனால அடுத்த ஆட்சியில் வந்து இருக்கிறவங்க இது வந்து இவங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் இது இன்னொருத்தவங்க இது இன்கேஸ் இப்போ ஆட்சி மாற்றத்தில் இது என்ன நடந்ததுன்னா திருப்பி இதை ஒரு அரசியலாக தான் கொண்டு போகிறாங்களே தவிர்த்து இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனோ அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு அரசியலாக பண்ணாமல் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாக எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே இப்போ சின்ன இஷ்யூனாலுமே அதை ஒரு அரசியல் இவங்க பார்க்குறாங்க. அதுக்கேற்ற இப்போ டிபேட் பண்ணுறாங்க. இப்போ டிவி ஷோஸில் அவங்களாம் சில சாப்டர்ஸ்லாம் கையே வைக்க மாட்டுறாங்க. இதெல்லாம் கையை வைக்காமல் வேறு ஏதாவது ஒரு சம்பவமே இல்லாமல் ஒரு அண்ணாமலை ஏதாவது சொல்கிறாரு, இல்லை வந்து சீமான் ஏதாவது சொல்லிட்டாரு, அவங்கெல்லாம் வந்து இதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து எதை பேசணுமோ அதை வந்து டாப் சேனல்ஸ் எதுவுமே கன்சிடரே பண்ண போகிறது கிடையாது, பண்ணவும் மாட்டுறாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவில் வந்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம். உங்களுடைய பார்வை என்னன்னா? குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததுங்கிறது அது வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னும் எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு தெரியாது. இந்த குற்றவாளி தண்டனை கொடுத்தனால பல உண்மைகள் வெளியே வரும். இதில் என்ன மரண தண்டனைலாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மரண தண்டனைங்கிறது அது வந்து நீதிபதியில் தான் முடிவு பண்ணணும். நமக்கு அதில் நமக்கு தெரியாது. சரி, அப்புறம் என்ன தவறு பண்ணியிருக்காங்களோ என்ன தண்டனை கொடுக்கணும் அவங்க தான் கொடுப்பாங்க. நமக்கு அதில் ஒன்றும் கிடையாது. இந்த தண்டனையினால் பல பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மேடம், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு எப்படி மேடம் பார்க்குறீங்க? தீர்ப்பு வந்து லைஃப் டைம் சென்டென்ஸ் வந்திருக்குன்னு ஐவ் ஹர்ட். பட் ஓகே, அட்லீஸ்ட் அந்த தீர்ப்பாவது வந்திருக்கு. நிறைய பேர் தே கெட் ஆஃப் ஸ்காட் ஃப்ரீ. ஸோ ஃபைன், தட்ஸ் ஓகே. பட் அந்த பொண்ணுக்காக என்ன பண்ணுறாங்க, இல்லை இது மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றதான் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப கரெக்டான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறதெல்லாம், நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த இஷ்யூனால வந்து எனக்கே ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி காலேஜ்லேயே வந்து இந்த மாதிரி சேஃப்டி இல்லைன்னு. இப்போ அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது கரெக்டு தான் நினைக்கிறேன். மேடம், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் வந்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன மேடம்? இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பவே எங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறதுக்காண்டி தைரியமாக அனுப்புனாங்க பெற்றவங்க. இப்போ எங்கள் பிள்ளைங்களை டியூஷனுக்கு வெளியில் விளையாடுறது கூட நாங்கள் யாரோ ஒருத்தர் காவல் இருக்கிறோம். இப்போ இன்னும் வளர காலத்தை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பட் இந்த பொண்ணுக்கு நேர்மக்கள் இந்த தீர்ப்பு வந்து நியாயமான தீர்ப்பு. அந்த பொண்ணுக்கு நேர்மையான கிடைக்க வேண்டிய தீர்ப்பு தான் சார். ஆயுள் தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது சார். கொடுத்தா இப்போ என்ன பண்ணாலும் மேல்முறையோடு போவான். மேல் பண்ணி தப்பிக்க தான் பார்ப்பாங்க. அது இப்போ முக்கிய தீர்ப்பு கொடுக்குறது தூக்கு தண்டனை கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இதே நடந்துன்னா இதுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டாமா? இதுக்கு ஒரு விடிவு காலம் ஆட்சியில் இது கொடுக்காது. ஆட்சி கொடுக்கவே மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் தப்பிக்க வைக்க தான் பார்ப்பாங்க. இன்னும் வேலை கூட காணும். அந்த சாரி யாருன்னு தெரியல. அது இந்த ஆட்சியில் தப்பிக்க விட்டாலும் அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக தூக்கிறாங்க. அது வந்து ரெண்டாவது இது வந்து மக்களை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மக்கள் விமர்சனம் இருக்கான். கண்டிப்பாக இதை வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நம்ம இப்போ இருக்கிற ஆட்சியாளரை எதிர்த்துக்க வேண்டாமா? தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். மரண தண்டனை சாகுற வரைக்கும் தூக்கு. எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் சிலர் பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி டவுட் பண்றாங்க. உங்களுடைய அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம ரொம்ப டீப்பாக போக முடியாது. இன்னும் கூட நான் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆஸ் உமன் நாங்கள் வந்து நிறையவே பேசலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. பட் நீங்களே சொல்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் இது கொடுத்ததுவே வந்து நாங்கள் பெரிய விஷயமா திங்க் பண்ணுறோம். இந்த விஷயம் கூட இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் நியூஸ் பார்க்கல. பட் அட்லீஸ்ட் இது கொடுத்தது வந்து
நான் ஆக்சுவலி ஆஸ் அ உமன் ஐ எம் ஹாப்பி. சார் அது கவர்மெண்ட் இருக்குது, கோர்ட்ஸ் இருக்குது, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். யார் இருந்தாலுமே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எவ்ரி ஒன் இஸ் சேம். ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாரும் இருக்காங்க. பின்னாடி இன்னும் சிலர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஸோ உங்க பார்வை என்ன? கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் சிங்கிள் பர்சன் மட்டும்தான் சிங்கிள் பர்சனால எல்லா கிரைமையும் பண்ண முடியாது. they would have definitely had accomplices, பட் ஆப்வியஸாக மேபி பெரிய இடமா இருக்கலாம். ஸோ அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆயிருக்கலாம் லா கிட்ட இருந்து. தேர் சோ மெனி லூப் ஹோல்ஸ் இன் ஆர் சிஸ்டம் ஃபார் எவ்ரிபடி டு கெட் அவே வித் வாட் எவர் தே டூ. வெரி ஃபியூ ரிசீவ் பனிஷ்மெண்ட். இதுக்கு பின்னாடி இன்னும் சிலர் இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இருக்கலாம், கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒருத்தர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கலாம், தெரியாமல் வேணா இருக்கலாம். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்கல்ல. எதிர்கட்சிகள் வந்து இன்னும் யாரோ சிலர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. எப்படி பாக்குறாங்க? கண்டிப்பா மக்கள் அதுல ரொம்ப இதா இருக்காங்க, விழிப்புணர்ச்சியோட இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஆட்சியில் நீ தப்பிக்க விட்டாலும் அடுத்த ஆட்சியில கண்டிப்பா இவங்க நோன்றதான் செய்வாங்க. இந்த இது விட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மகளிர் சம்பந்தப்பட்டது. மகளிர் சம்பந்தப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இதே பாலியல் வன்முறை தான் நடக்குது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இதுக்கு வந்து இன்னும் தண்டனை வலுவா இருந்திருக்கணும். இது இந்த ஆயுள் தண்டனைங்கிறதுக்கு மேல சாகு வரை தூக்குன்னு இந்த பொது ரோட்ல வச்சு தூக்கு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், நீதிபதியை பாராட்டி இருப்போம். இப்ப இது அடுத்தாலும் மேல்முறையீடு இப்படியே காலத்தை ஒட்டி அவனுக்கும் வயசாயிடும், அவனும் அங்க உள்ளே செத்து போடுவான், இல்ல ஜாமீன்ல கொண்டு வருவாங்க. இது யாரு எந்த ஆட்சி வந்தாலும் இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது நீதிபதிகள் வந்து கண்டிப்பா இதை மீண்டும் ஒரு பரிசீலனை எடுத்து இது இப்போ நம்ம சென்னை கொடுத்துருக்கு. டெல்லி உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை தனியா எடுத்து அவங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா இத மாதிரி ஒரு தீர்ப்புக்கு தலைவருவாங்க மக்கள். மகளிரும் தலைவருவாங்க. ஒரு அருமையான தீர்ப்பு அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான எப்படி பாக்குறீங்க? உண்மைதான், பாதுகாப்பு இல்லையா? இல்ல. ஒரு வெளில போனா பயந்துட்டு தான் வீட்டுல அனுப்புறாங்க. இப்ப கூட எனக்கு பயந்து தான் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது சேஃப்டி இல்லை தான். ஓகே, தமிழ்நாட்டுல பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி மேடம் இருக்கு? ஐ டோன்ட் திங்க் பெருசா பாதுகாப்புலாம் இல்லை. நம்ம தான் நம்மள கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். லேட் நைட்ல போகக்கூடாது. நம்ம தான் செக்யூரா இருக்கணும். மற்றவங்க பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு நம்ம கண்ட்ரி இன்னும் வளரவும் வளராது. பிகாஸ் ஏமாத்துறவங்க கிரைம் பண்றவங்களுக்குலாம் வந்து காசு கொடுத்தா ஈஸியா தப்பிக்கிற சிஸ்டம் தான் நம்மளோட சிஸ்டம். எஸ்பெஷலி நார்த் அண்ட் ஆல் இஸ் வர்ஸ் தென் சவுத். சவுத் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் யா ஈஸியா காசு கொடுத்து தப்பிச்சிடலாம். அதுதான் நம்ம சிஸ்டமே. ஸோ நம்ம தான் நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும். சேஃப்டி வைஸ் பார்த்தா ஒரு டைம் ஒரு சைடு ஓகேங்கிற மாதிரி இருக்குது, நல்லா சேஃப்டி இருக்குது, எல்லாமே ஓகே இருக்குது. பட் இது இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய இன்செக்யூரிட்டிஸ், இன்சேஃப்டினஸ் கேர்ள்ஸுக்கு எல்லா இடத்துலையுமே. நைட் 11 o'clock மேலே சொல்கிறோம் சுதந்திரமாக போனால் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படியெல்லாம் கிடையாது. 11 o'clock மேலே பேரண்ட்ஸ் இப்பயும் பொண்ணுங்களை வெளியே அனுப்ப பயப்பட தான் செய்கிறாங்க. நம்ம இன்னும் சோஷியலைஸ் ஆகலைங்கிறதுக்கு தான் இதுக்கான பிஹைண்ட் இருக்க ரீசன். பட் இன்னும் கேர்ள்ஸுக்கு சேஃப்டி மெஷர், செக்யூரிட்டி ரீசன்ஸ், கேர்ள்ஸுக்கு எவ்வளோ நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு பாய்ஸுக்கு லெசன்ஸாக டீச் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒரே கருத்து. சேஃப்டி பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றேனே, என் பொண்ணு இன்னும் வளர்ற பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஒரு கடைக்கு எங்கேயுமே அவளை என்னை நம்பி சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஸ்கூலுக்கு மட்டும்தான் நாங்கள் தைரியமாக அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ அங்கவும் நடக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக தான் சார் இருக்கு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்க சிஸ்டத்துல? பிரச்சனை வந்து சமூகத்திலேருந்து வருதுன்னு சொல்றதை விட ஒருத்தவங்க வீட்டில இருந்தும் பார்க்கணும் சார். நம்ம வீட்லயும் நம்மளுக்கும் கூட பிறந்தவங்க இருக்காங்க. நம்மளோட அம்மாவும் ஒரு பொண்ணுதாங்கிறத நினைக்கணும் சார். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வீட்டில இருந்து நம்ம வீட்டை சரி பண்ணாதான் சார் நம்ம சமூகத்தை சரி பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் நான் சமூகத்தை சீர்திருத்தம் பண்ணுறேன்னா அது எதுவுமே சரியாகாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம குழந்தை, எல்லா குழந்தைங்களும் நம்ம குழந்தைன்னு பார்க்கணும். அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருக்கணுன்றதை அதை பார்க்கக்கூடாது சார். எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கொடுமையா நடக்குது இப்போ வர இது. இப்போ எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குது. ரொம்ப இங்கேயோட வெளியில தான் கிராமத்தில் என்ன பண்றாங்க, என்ன நினைக்கிறீங்க? குழந்தைங்கள சாவடிக்கிறது, பிள்ளைங்கள சாவடிக்கிறாங்க, பொண்ணுங்களே பிள்ளைங்கள சாவடிக்கிறாங்க, புருஷனை சாவடிக்கிறாங்க, என்னன்னோ பண்றாங்க. ரொம்ப மோசமாச்சு நாடு. ஒன்றும் சொல்ற மாரி இல்லை. நாடு நாசமா போயிடுச்சு. எப்படி சொல்றது தெரியல. அதில் நடுப்புல காம வெறி பிடிச்சுங்க. ஒரு பொம்பளைய 7 பேர் 5 பேர் கெடுக்கிறது என்ன அதெல்லாம் எவ்வளோ ஒரு தப்பு தெரியுமா? கடவுள் அவங்கள தண்டிக்கவே மாட்டேன்றான். வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் தண்டிக்கிறீங்கன்னா தப்பு பண்ணுற இடத்த துடிக்க அறுத்து அவனுக்கு எதிர்க்கு சித்திரவாதி பண்ணி சாவடிக்கணும் அவனுங்க.
ஆயில் தட்டில் கொடுக்கவே கூடாது. தமிழ்நாட்டில் பெண்கள் சேஃப் எப்படி மேடம் இருக்கு? சேஃப்டியா இருக்காங்களா? எப்படி பார்க்குறேன்? சேஃப்டி கஷ்டம்தான் ஆக்சுவலி. எந்த ஏஜ் குரூப்புக்குமே சேஃப்டி கிடையாது தான், கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஈவன் தோ ஆஸ் அ உமன் நம்மளும் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. கேர்ள்ஸ்க்கும் அது நம்ம டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன தான் நம்ம வந்து ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் பேசினா கூட கேர்ள்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்குது சில விஷயங்களில். இந்த டைமுக்கு வந்துடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அப்படிலாம் பண்ண வேண்டியது தான் இருக்குது. கம்ப்ளீட் சேஃப்டிலாம் சிங்கப்பூர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மக்கிட்டேயும் இருக்குது ஆஸ் உமன், நம்மளும் வந்து எல்லா விஷயத்துலையுமே கேர் எடுத்து பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி மேடம் இருக்கு? ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். என்ன பேஸ் பண்ணி கம்மியாக இருக்குன்றீங்க? இல்லை இப்போ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி திருப்பி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிங்கும்போது சட்டம் சரியில்லைன்னு தானே இருக்கும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படின்னா இருக்கு? கம்மி தான், என்னோட கேள்வி கம்மி தான். அதே மாதிரி பெண்களும் அந்த ஆடம்பரமான ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா சரியானபடி இல்லை, அது குறைவாக தான் இருக்குது. குறைவாக தான் இருக்கு. ஆமாம். என்ன காரணம்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் காரணம்னா அது ஒரு அசால்ட்டாக சரி ஒன்றும் இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் போகிறதுனால ஒவ்வொரு குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது இம்மிடியேட்டாக அது இறங்கி உடனே ஆக்ஷன் எடுத்து அது உடனே அதுக்கு ஒரு பயம் இருக்கும், பாதுகாப்பு இருக்குது பங்கு. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க நீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறோம்னா, இது மாதிரி லட்சக்கணக்கான குற்றங்கள் நடந்திருக்கு இந்த நாட்டில். அவன் மாட்டிக்கிட்டான், அவன் மீதி பேர் மாட்டல. ஓகேவா? அவன் போய் குற்றம் நடந்த இடத்துல வந்து பப்ளிக்கில் இருந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்த பிள்ளை போய் இழுத்துட்டு போய் அவன் போய் கற்பழிக்க போகல. அவ போய் ஓரமா வந்து பழைய பில்டிங் பின்னாடி போய் கொண்டிருந்தான். யாரு? இந்த பொண்ணு. அவனும் இவனும் போய் கொண்டாங்க. இவன் இல்லைன்னா அவங்க 2 பேரும் இப்பதானே ஒன்னா இருந்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுது எல்லாமே. அவன் நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போற. இது ரைட்டுன்னு நான் பேசுறதுக்கு முன்வல்ல, அந்த சூழ்நிலைக்குள்ள ஏன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. தீர்ப்பு வந்து கொடுத்தது கரெக்ட், ஆனால் கண்டிக்காம விட்டது தப்பது. எதை யூனிவர்சிட்டி கண்டிச்சிருக்கணும். எப்படி கண்டிச்சிருக்கணும்னா, அந்த மூலம் வந்து அந்த இடத்துக்கு ஏன் ஃபென்சிங் பண்ணி கண்டிச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தாங்கன்னா, இது ஏன் வந்து பார்த்தாங்க லைட் வந்து அந்த இடத்துக்கு இல்லைன்னு கண்டிச்சிருக்கணும். லைட் எல்லாம் பழி இருந்ததை எப்படி வந்து பார்த்தா ஒருத்தன் போய் தப்பு பண்ணதுக்கு போய் இழுக்க முடியும் கைப்பிடிச்சு. அப்போ என்ன ஃபென்சிங் போட்டுருக்கணும், லைட் போட்டுருந்த பின்னாடி அப்படின்னு தான் தெரியல. அதை கண்டிக்கல.